செல்வமேஸ்வரி மேம், டிபார்ட்மெண்ட் ஆஃப் கார்மெண்ட் டெக்னாலஜி. நான் எடுக்கிற சப்ஜெக்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அப்பேரல் மெர்ச்சன்டைசிங். ஸோ என்னோட நெக்ஸ்ட்டு மாடல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அப்ரூவல். ஸோ அதுக்கு முன்னாடி போன கிளாஸ் என்ன பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஒரு சின்ன ரீகேப். ஃபஸ்ட்டு வந்து ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மெர்ச்சன்டைசர். ஒரு மெர்ச்சன்டைசரோட ஒர்க் என்னென்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஒரு சாம்பிள் ஆர்டர் வாங்குறதுலேருந்து ஒரு சுப்பீரியர் ஆஃபீஸர் பையர்கிட்ட கம்யூனிகேஷன் பண்ணுறது, என்னென்ன அப்ரூவல் வாங்கணும், எப்படி காஸ்டிங் பண்ணணும், எப்படி ப்ரோக்ராமிங் பண்ணணும், ஒரு இன்ஸ்பெக்ஷன் அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாமே பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அப்ரூவல். ஸோ எதுக்கெல்லாம் அப்ரூவல் வாங்குவோம், எதுக்காக அப்ரூவல் வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஒன்று நம்ம ஓரலாக, அதாவது வாய் வழியாக பேசுகிறது மூலமாக அப்ரூவல் வாங்குவோம். அப்படி இல்லாட்டி கன்சர்ன் பர்சன்ஸ் கிட்ட நம்ம ரிட்டனில் எழுதி அப்ரூவல் வாங்குவோம். ஸோ இதில் 3 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து செட்டப் அப்ரூவல், இன்னொன்று ப்ராசஸ் அப்ரூவல், இன்னொன்று ப்ராடக்ட் அப்ரூவல். ஸோ இந்த செட்டப் அப்ரூவல் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் செட்டப் அப்ரூவல் அப்படின்னாலே நம்மளுக்கு என்ன ஞாபகம் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ இதை எதெல்லாம் மீன் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா வெறும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் மட்டும் கிடையாது. நம்ம சாம்பிள்லையுமே வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா செட்டப் அப்ரூவல் தான் சொல்லுவோம். அது ஒரு பீஸாக இருக்கலாம், இல்லாட்டி ஆக்சுவலாக சாம்பிள்னு சொல்லும் போது நம்ம 3 பீஸ் ரெடி பண்ணுவோம்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஸோ அந்த 3 பீஸும் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ப்ரீ ப்ரொடக்ஷன், இன்னொன்று ப்ரொடக்ஷன், இன்னொன்று ஃபைனல் சாம்பிள். ஸோ அந்த ஃபைனல் சாம்பிள் தான் பேக்கிங் வெரிஃபிகேஷன்ஸ். ஸோ அதுக்கு ஊடால என்னென்ன அப்ரூவல்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா எம்ப்ராய்டரி அப்ரூவல். சும்மா டேரெக்டாக அந்த பாட்டில் போடாமல் ஒரு சின்ன ஸ்வாட்சில் வந்துட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அந்த எம்ப்ராய்டரியை வந்து போட்டு நம்ம இது பண்ணிப்போம். எம்ப்ராய்டரி போட்டு அப்ரூவல் வாங்கிப்போம். அதுக்கப்புறமேல் தான் பேக்கிங் வெரிஃபிகேஷன் பார்ப்பாங்க. எந்த மாதிரிலாம் பேக் பண்ணியிருக்காங்க, பையர் சொன்ன பேக்கிங் படி தான் நம்ம பண்ணியிருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ப்ராசஸ் அப்ரூவல். ஸோ இந்த ப்ராசஸ் அப்ரூவலில் வந்துட்டு குவாலிட்டி ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. இந்த ப்ராசஸ் அப்ரூவலில் அந்த குவாலிட்டிக்கு வந்து பார்த்தோன்னா ஸ்டாண்டர்ட் வச்சுருப்பாங்க. 4 பாயிண்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு 4 சிஸ்டம், ஏக்யூஎல் 4 பாயிண்ட் சிஸ்டம் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த 4 பாயிண்ட் சிஸ்டம் படி தான் நம்ம குவாலிட்டி செக் பண்ணுறாங்களா, அப்போ இந்த ப்ராசஸ் வந்து கரெக்டாக போயிட்டுருக்கா, ஒரு பர்டிகுலர் ஆர்டர் மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இந்த சிஸ்டம்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இந்த 7 பாயிண்ட் சிஸ்டம்ஸ்லாம் சில பர்டிகுலர் ஆர்டருக்கு மட்டும்தான் அதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ குவாலிட்டி பேராமீட்டரை பொறுத்த வரைக்கும் பையர் கொடுக்குற லெவலில் மட்டும்தான் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். இப்போ ப்ராசஸ் நடந்துட்டுருக்கும் போது என்ன பண்ணணும் அப்படின்னா, குவாலிட்டி வந்து பையர் கொடுத்த குவாலிட்டி படி தான் நம்ம போயிட்டுருக்கோமா, அவர் சொன்ன இது படி தான் நம்ம செக் பண்ணிகிட்ருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கரெக்டாக பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து ப்ராடக்ட் அப்ரூவல். ஸோ இந்த ப்ராடக்ட் பார்த்தோம் அப்படின்னா மெஷர்மெண்ட்டு, அந்த டெஸ்ட்டு, ஏதாவது டெஸ்டிங் கொடுத்துருப்பாங்க, அதோட ரிப்போர்ட்டு, க்ளீனஸ் எப்படி இருக்குது, இந்த ஏக்யூஎல் படி தான் போதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெரிஃபை பண்ணிகிட்டே இருக்கணும். அது வந்து ப்ராடக்ட் உள்ளே வர்றதுலேருந்து பேக்கிங் பண்ணி ஷிப்மெண்ட் போகிற வரைக்கும் அந்த ஏக்யூஎல் வந்து நம்ம வெரிஃபை பண்ணிகிட்டே இருக்கணும். அதாவது அந்த குவாலிட்டி லெவலை வந்துட்டு நம்ம மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போது பையர் வந்து கொடுத்துருப்பாரு, இந்த இவ்வளோ பீஸுக்கு, அதாவது ஒரு 30 பீஸ் இருக்குது அப்படின்னா அந்த 30 பீஸில் 15 பீஸ் வந்து ஓகே அப்படின்னா அந்த இது வந்து அக்செப்டட். இப்போ 15 கீழே போச்சு அப்படின்னா அது வந்து ரிஜெக்டடாக போயிடும். அதனால் மைனர் டிஃபெக்ட்ஸோடைய எதுனாலும் இப்போ மேஜர் டிஃபெக்ட்ஸ் வராத அளவுக்கு நம்ம பார்த்துக்கணும். இப்போது இதில் ஒரு லெவல் வந்து இப்போ பையர் ஆர்டர் கொடுக்கும்போது மேஜர் டிஃபெக்ட்ஸ் வந்து ஒரு லெவல் கொடுத்துருப்பாங்க, இன்னொரு லெவல் வந்து மைனர் டிஃபெக்ட்ஸ். ஸோ நம்ம மைனர் டிஃபெக்ட்ஸ்லேயே எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணிடணும், மேஜர் டிஃபெக்ட்ஸ் வரைக்கும் போகக்கூடாது. ஸோ அந்த மேஜர் டிஃபெக்ட்ஸ் போச்சு அப்படின்னா ஆர்டரே வந்துட்டு கேன்சல் பண்ணிடுவாங்க. ஸோ நம்ம அந்த அளவுக்கு வச்சுக்கக்கூடாது. ஸோ நம்மளோட டைம் வந்து ரொம்ப ப்ரீசியஸ் ஆனது. ஸோ அதை வந்து எவ்வளோ தூரத்துக்கு யூட்டிலைஸ் பண்ணுறோமோ ப்ராடக்ட்டு தயாரிக்கிறதுல அவ்வளோ தூரத்துக்கு நல்லது. அது வந்து எல்லாமே ப்ராப்பராக இருக்கணும், ப்ராப்பர் பிளானிங் இருக்கணும், ஆர்கனைசிங் இருக்கணும், கரெக்டாக குவாலிட்டி கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஸோ எல்லாமே வந்துட்டு கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு நல்ல குட் குவாலிட்டி ப்ராடக்ட் கிடைக்கும். ஸோ இந்த ப்ராடக்ட் அப்ரூவலை பொறுத்த வரைக்கும் குவாலிட்டி லெவலை வச்சு தான் எல்லாமே வெரிஃபை பண்ணுவாங்க. ஸோ நம்ம இன்றைக்கி என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா டெஃபினேஷன்ஸ் ஆஃப் அப்ரூவல், அப்புறம் டைப்ஸ் ஆஃப் அப்ரூவல், செட்டப் அண்ட் ப்ராசஸ், அப்புறம் ப்ராடக்ட் அப்ரூவல். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.